நான் உங்க நாகராஜ். சமீபத்துல எனக்கு வந்த ஒரு தகவல் என்ன உரைய வச்சுது. ஒரு கோயில்ல உயிருள்ள கோழிய தூக்குல போட்டா திருட்ட கண்டுபிடிக்க முடியும்னு நான் கேள்விப்பட்டேன். இன்னைக்கு நான் தருமபுரி மாவட்டம் இருமாத்தூர் கிராமத்துல இருக்கிற ஒரு கோயிலுக்கு போயிட்டு இருக்கேன். தருமபுரி மாவட்டத்திலிருந்து கிட்டத்தட்ட 18 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்க இருமத்தூரில் இருக்க கொல்லாபுரி அம்மன் கோயிலுக்கு தான் இன்றைக்கி நம்ம போக போகிறோம். கோழியை துடிக்க துடிக்க தூக்கிலிட்டால் திருடு போன பொருள் திரும்ப கிடைக்கும். எங்கள் வீட்டில் ஒரு 5 பவுன் திருடு போச்சு. கொல்லாபுரி அம்மா கோயிலுக்கு ஒரு கோழி ஒன்று தூக்கப்பட்டாங்க. ஏன் அதுக்கு பின்னால் அந்த 5 பவுன் வந்துருச்சு. தருமபுரியில் அரங்கேறும் அமானுஷ்யம். தருமபுரி மாவட்டத்திலிருந்து கிட்டத்தட்ட 18 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்க இருமத்தூரில் இருக்க கொல்லாபுரி அம்மன் கோயிலுக்கு தான் இன்றைக்கி நம்ம போக போகிறோம். இந்த கோயிலோட சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோயிலில் நெருஞ்சி முள் மேலே உட்காந்து குறி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பேய் ஓட்டுறாங்க. முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இங்கே வந்து நேர்த்திக்கடன் செலுத்துறதுக்காக கோயிலில் வேண்டிக்கிட்டு கோழியை பக்கத்தில் இருக்க மரத்தில் தூக்கு போடுறாங்க. கோழியை தூக்கு போடுறாங்க அப்படின்னு கேட்கும்போது ஒரு வித்தியாசமான ஒரு சடங்காக இருக்குது. அது எதுக்காக பண்ணுறாங்க என்ன அப்படின்றத நம்ம அந்த கோயிலுக்கு போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. தருமபுரியிலிருந்து 18 கிலோமீட்டர் தாண்டி இருமாத்தூர் கிராமத்துக்குள்ள என்டர் ஆனதுமே கொல்லாபுரி அம்மன் கோயிலோட நேம் போர்டு நம்ம கண்ணில் பட்டுச்சு. அதை தாண்டி கொஞ்ச தூரத்திலேயே மெயின் ரோட ஒட்டி கொல்லாபுரி அம்மனோட கோயில் இருந்தது. கோயில் வாசல்ல நடப்பட்டிருந்த ஏகப்பட்ட சூலங்களும் ஒரே ஒரு ஆள் மட்டுமே நுழையும்படியான கதவில்லாத கல் சுவரும் எக்கச்சக்கமா தொங்க விடப்பட்டிருந்த மணிகளும் என்ன பயமுறுத்தும்படியா இருந்தது. நான் கோயிலுக்குள்ள போனேன். உள்ள நுழைஞ்சதுமே அமர்ந்த கோலத்துல ஆக்ரோஷமா காட்சி கொடுத்தது கொல்லாபுரி அம்மன். சாமிக்கு தீபாராதனை நடந்துட்டு இருந்தது. இந்த காட்சியை பார்த்ததுமே எனக்கு மெய் சிலிர்த்தது. உள்ள இருந்த பக்தர்கள் எல்லாரும் மனப்பூர்வமா வேண்டிக்கிட்டு இருந்தாங்க. இந்த கொல்லாபுரி அம்மனோட சிறப்பம்சம் என்னன்னா, நம்ம மனசுல நினைக்கிற வேண்டுதலை கொல்லாபுரி அம்மன் கிட்ட வேண்டும் போது அம்மன் மேல இருந்து பூ கீழே விழுமா. அப்படி விழுந்தா அவங்க வேண்டுதல் கூடிய சீக்கிரமே பலிக்கும்னு சொல்றாங்க. அப்படி பூ விழலன்னா அது நடக்காதுன்னு, கொஞ்ச நேரம் கழிச்சு விழுந்தா கொஞ்சம் தாமதமா நடக்கும்னு இந்த ஊர் மக்கள் சொல்றாங்க. இவர் பேரு ரமேஷ், இந்த கோயிலோட பூசாரி. இவர் இந்த கோயில் இங்க வந்த கதைய எனக்கு விவரிச்சாரு. நான் ஒரு 7-8 வருஷமாக அங்கே பூசாரியாக இருக்கிறேன். பெரியவங்க சொல்கிறாங்க, இந்த அம்மா வந்து ஆதி காலத்து அம்மா வெள்ளைக்காரன் காலத்துக்கு முன் வந்து இருக்கிறான்றாங்க. யாருக்கும் பெரியவங்களுக்கே தெரியாது. ஆதி வெள்ளைக்காரன் காலத்தில் இந்த பக்கம் ஏர்பிளான் செட்டு போட வந்தவங்க ஷூக்காலால் வச்சு மாதிரி அவங்களுக்குள்ள கால்ரா விட்டு போயிட்டாங்க. இந்த உலக்க சத்தம் உரல சத்தம் கேட்காத அந்த அம்மா அவள் கோவக்காரி அப்படின்னா, ஒரு கும்பிடிக்காரர் வந்து சாமி கும்பிட்டு பேய் ஓட்டின்னு போனவங்க இந்த அம்மாவை வந்து உருவமாக வழிபட்டு வணங்கம் மாதிரி என்ன வையின்னு கேட்டுட்டு இந்த அம்மாவை சிலை கட்டி வச்சுது. அதுக்கப்புறம் மாதிரி பேய் ஓட்டுறது ஒரு நல்லது கெட்டது எதுனா கேட்கணுன்னா இந்த அம்மாவுக்கிட்ட வந்து பூ வந்து கேட்டு போவாங்க. சூளத்துலையோ இல்லை அம்மாவுக்கு வலப்பக்கமோ கொடுத்தா நல்லது நடக்குது, கையிலேருந்து கொடுத்தா கொஞ்சம் நிதானமாகும், சூளத்துலேருந்து கொடுத்தா நல்லா கொஞ்சம் சீக்கிரமாக நல்லா நடக்கும் அப்படின்னு. இல்லை அது ஆகவே ஆகாத அந்த காரியம் அப்படின்னா இடப்பக்கம் தள்ளிடுவோம். அப்படி இந்த மாதிரி காற்று அந்த மாதிரி இருக்குதுன்னா வந்து இந்த அம்மா கிட்ட கேட்டு காற்று இருக்குதா இல்லை பயந்து ஜோடியா என்னன்னு கேட்டு இது பண்ணுவோம். மீது தொழிலுக்கு அது மாதிரி கேட்குறாங்க நிறையா விஷயம். பல வருஷங்களுக்கு முன்னாடி இந்த ஊர்ல ஒரு ஃப்ளைட் ரன்வே இருந்திருக்கு. அந்த சமயத்துல இங்க வந்த ஒரு வெள்ளக்கார துறை அங்க இருந்த கல்ல எட்டி உதைச்சிருக்காரு. அதனால அவருக்கு பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா தான் தன்னோட தப்ப உணர்ந்து இங்க வந்து மன்னிப்பு கேட்டிருக்காரு. உடனே அவரோட பிரச்சனை தீர்ந்திருக்கு. அதுதான் நாளடைவுல இந்த கோயிலா உருவாகி இருக்கு. இவரு ராஜலிங்கம், இதே ஊரை சேர்ந்தவர். எனக்கு இந்த கோயிலை பத்தின நிறைய தகவல்களை சொன்னாரு. இந்த கோயில் வெள்ளக்காரன் ஆட்சியிலிருந்து இருந்து கொண்டு பக்தர்கள் வந்து சாதாரணமாக ஏழை பரம எல்லோரும் வந்து வணங்குவார்கள். இங்கு வந்து ஒரு வீட்டில் திருடு போனாலோ களவு போனாவோ
அப்பொழுதெல்லாம் நீதிமன்றமோ கோர்ட்டோ போலீஸ் ஸ்டேஷனோ எதுவும் போக மாட்டாங்க. இங்கே வந்து இந்த கோழி கொண்டு வந்து தூக்கு போட்டுருவாங்க. தூக்கு போட்டோன்னா உயிரோடு வந்து கைத்தில் கட்டிடுவாங்க. அது வந்து எப்படி துடித்து சாகுதோ அந்த மாதிரி அந்த களவு போன பொருளை எடுத்துகிட்டு போனவங்க செத்துருவாங்க. அது வந்து நமக்கு அடையாளம் தெரியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் கட்டுவாங்க. அந்த அடையாளம் தெரிந்த பின்னாடி ஒரு கிடாய் வெட்டியோ ஒரு இனிப்பு வழங்கியோ ஒரு அவங்களோட நிவேத்தியமாக இதெல்லாம் செய்வாங்க. அந்த நேரத்தில் வந்து தான் தெரியும். ஏன்னா அந்த இளவில் வந்து அவங்க போய் கலந்துக்க மாட்டாங்க. அதுதான் அதனுடைய வேறுபாடு. அப்படி வந்து கோழி போகிறாங்க கோயிலுக்கு தூக்கு போடுறனாங்க எடுத்துகிட்டு போனவங்க கூட கொண்டு வந்து வச்சுட்டு போயிடுவான். அது ஒரு ஐதீகம். தெரியாத சில பேர் வந்து இது கோழி தூக்கு போடுறதே சொல்ல மாட்டாங்க. ரகசியமாக வந்து அவன் செய்யணும், நம்ம வீட்டு பொருளை தேடணும் அப்படின்னு. அதே நேரத்தில் சில இடத்துல இதில் ஒரு வேலை என்ன அப்படின்னா, வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களே எடுத்துடுறாங்க. அவங்க வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு அவங்களே இது பண்ணி தர்ம சங்கடமான நிலைமையும் உண்டாகுது இந்த நேரத்தில். இங்க ஒருத்தர் முள் மேல உட்கார்ந்து குறி சொல்றதா நான் கேள்விப்பட்டேன். அதை பார்க்க நான் அங்க போனேன். இவரோட பேரு சின்னசாமி. ஒரு முள் மேடை மேல உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. பார்க்கவே வித்தியாசமா இருந்தது. அவரை சுத்தி குறி கேட்க வந்திருந்தவங்க வரிசையா காத்திருந்தாங்க. ஒவ்வொருத்தரும் அவங்களோட பிரச்சனைய சொல்றதுக்கு முன்னாடி இவரே அவங்க பிரச்சனைய சொல்ல தொடங்கிடுறாரு. வந்தவங்க ஆமா இல்லன்னு மட்டுமே சொல்றாங்க. இங்க குறி கேட்க வந்தவங்க கிட்ட நான் பேசினேன். இந்த வீட்டில் இந்த பிரச்சனைக்காக யார் வந்திருக்கிறது வாங்க அப்படின்னு கூப்பிட்றாங்க. அதனால் நம்ம போய் நிற்கிறோங்க. நின்ன உடனே உங்கள் வீட்டில் இருந்த அந்த கஷ்டம் அவரே சொல்கிறாரு. சொல்ல தகுந்த மாதிரி எல்லாமே நடக்குது. இப்படி தான் இருக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சொல்ல நம்ம ஆமாம் இப்படி தான் இருக்குதுன்னு சொல்கிறோங்க. இப்போ என்ன சொன்னாங்க? யாரோ பில்லி சுனியம் வச்சுருக்குறாங்க. உங்களுக்கு இவ்வளோ கஷ்டம் இருக்குது, அதை நான் செஞ்சு முடிக்கிறேம்மா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்காக வந்திருக்குறோங்க. என்ன பிரச்சனை ஆச்சு ஆக்சுவலாக? உங்களுக்கு யாராவது பில்லி சுனியம் வச்சுருக்காதா? நீங்கள் அந்த மாதிரி நாங்கள் ஃபீல் பண்ணல. ஆனால் நஷ்டத்து மேலே நஷ்டம் நிறையா. எங்கள் சார் பிடி ஆஃபீஸ்லேருந்து ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டாரு. நிறைய உடம்பு சரியில்லாதடிச்சு, தேங்காய் தோட்டம் பிடிச்சி லாஸ் ஆகிடுச்சு, மீளவே முடியல. சரி கோயிலுக்காவது போயிட்டு வாக்காவது கேட்டு வரலாம் அப்படின்ட்டு வந்தோம் இன்றைக்கி. ஆனால் யாரோ பில்லி சுனியம் வச்சிருக்கனால உங்களை முன்னேற விடாமல் தடுத்துக்கிட்டு இருக்கிறாங்களா அப்படின்ட்டு நம்மளுக்கே ஒரு டவுட்டாக இருந்தால் வந்தது. வந்து அதே மாதிரி தான் இருக்குதுமா அப்படின்ட்டு சொல்கிறாரு. இப்போ இவர் வீடு சம்பந்தமான கேஸை பத்தி கேட்கணும்னு வந்திருக்காரு. ஆனா அத அவரு சொல்றதுக்கு முன்னாடியே சாமியார் கரெக்டா வீடு சம்பந்தமான கேஸ் தான் கண்டுபிடிச்சிட்டாரு. அவரோட பிரச்சனையை தானே கண்டுபிடிச்சு சொல்லிட்டாரு. பிரச்சனை பற்றியும் தொழிலை பற்றியும் உடம்பை பற்றி கேட்க வேண்டாம். சக்தி எங்க வீட்டுல அந்த பூமி பிரச்சனை யாருக்கு வெற்றி? சக்தி எனக்கு வெற்றியா எதிரிக்கு வெற்றியா? அதை எடுத்து சொல்லு, எனக்கு முடிச்சு கொடு. சக்தி அந்த பூமி பிரச்சனைய எதிரி அடக்கி எனக்கு வெற்றியா கொடு சக்தி. சக்தி கோர்ட்ல இருக்கிற கேஸ் அது யாருக்கு வெற்றி? சக்தி எனக்கு வெற்றியா எதிரிக்கு வெற்றியா? அதை எடுத்து சொல்லு, எனக்கு முடிச்சு கொடு. அடுத்து ஒரு எலுமிச்சம்பழத்தை தூக்கி போட்டு கேட்ச் பிடிக்க சொல்றாரு. இந்த நாளுக்குள்ள பிரச்சனை சரியாயிடும்னு சில பரிகாரங்களை சொல்லி அவங்கள அனுப்பி வைக்கிறாரு. எப்படி ஒரு முள் நிறைஞ்ச மேஜை மேல உட்கார்ந்து இவர் இப்படி குறி சொல்றாருன்னு எனக்கு பிரமிப்பாவே இருந்தது. அவரை கடைசி வரைக்கும் ஒரு முள் கூட குத்தவே இல்லை. நான் அவர்கிட்ட இந்த முற்களை பத்தியும் அவருக்கு ஏன் காயம் ஏற்படலன்னு விளக்கம் கேட்டேன். அப்பா சத்தத்துக்கு ஒரு 7 நாள் கழித்து நான் கட்டில் மேலே படுத்திருந்தேன். என்னை வந்து தச்சுருமா அந்த அம்மா எழுப்பிட்டா. எப்படி எழுப்பினாங்க? ஒரு கிளவி மாதிரி வந்து வேப்பலையை இவ்வளோ கொடுத்தேன். இந்த மாதிரி வேப்பலையை கையில் கொண்டு வந்து கொடுத்தா. கையில் கொடுத்து நாளைக்கு 11 கட்டுறா, திங்கக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நைட்டு, திங்கக்கிழமை 11 கட்டுறா, கோர்ட்டு கட்டு 1, குடும்பத்து கட்டு 10 சொல்லிட்டு முடிச்சுட்டு இறங்கி கடாடணும். இந்த நெறிஞ்சி முள்ளில் வந்து உட்கார்றது உங்களுக்கு எதுவும் வலிக்காது? ரொம்ப இது நாங்கள் இப்போ தானே இப்படி தானே உட்காந்து எங்கேருந்து வலிச்சுருந்தா எங்கேருந்து இருந்தா. எப்படி உங்களுக்கு வாக்கு சொல்லும் போது அம்மனே உள்ள வந்து சொல்லுவாங்களா? எப்படி இருக்காது? அம்மா சொல்லாது உட்கார முடியுமா? முள்ளு மேலே உட்கார முடியுங்களா? பூசாரி சின்னசாமி சொன்ன தகவல் என்ன ரொம்பவே அதிர்ச்சி அடைய வச்சது. அதாவது இவர் முள் மேல உட்கார்ந்து வாக்கு சொல்றத கேட்க சிங்கப்பூர் மாதிரியான பல வெளிநாடுகள்ல இருந்தெல்லாம் நிறைய பேர் வராங்கன்னு இவர் சொன்னது எனக்கு ஆச்சரியமா இருந்தது. இங்கே வர்றது ஒரு இது ஜனமும் இல்லை. சிங்கப்பூர்லேருந்து வராங்க, டெல்லியிலேருந்து வராங்க, தஞ்சாவூர்லேருந்து வராங்க, பெங்களூரு, ஒசூர், திருவண்ணாமலை, திருத்தணை, வேலூர், ஆமூர், திருப்பத்தூர், இந்தாட்ட திருச்சி, சேலம், சங்கிரி, நாமக்கல் வராத இடமே இல்லை இந்த கோயிலுக்கு.
இன்னும் 2 ஆளு பேர் என்ன? நந்தினி. நந்தினி கோவிந்தராஜா. சரி, நீ காட்டியாரியா? ஆமா, அந்த கோழி காட்டியா? ரத்தத்தை குடிக்கிறியா? நீங்க கிடாயா? இது அது அப்போ ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கண் இடைவேளைக்கு பின் தொடரும். ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கண் தொடர்கிறது. இன்னைக்கு நான் தருமபுரி மாவட்டம் இருமாத்தூர் கிராமத்துல இருக்கேன். இங்க இருக்கிற கொல்லாபுரி அம்மன் கோயில்ல கோழிய தூக்குல போடுற ஒரு வினோதமான வழிபாடு பத்தியும் முள் மேல உட்கார்ந்து குறி சொல்ற சாமியார் பத்தியும் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். கொல்லாபுரி அம்மன் கோயில்ல இருக்கிற இன்னொரு பிரபலமான செக்மெண்ட் பேய் ஓட்டுறது. பொருட்காட்சியில நிறைய ஸ்டால் போட்டு பலவிதமான கடைகள் இருக்கும். அங்க நாம ஒவ்வொரு ஸ்டாலா போய் சுத்தி பார்க்குற மாதிரி இந்த கோயிலை சுத்தி ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒவ்வொரு குரூப் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படித்தான் நான் இப்போ பேய் ஓட்டுற செக்ஷனுக்கு வந்தேன். வீட்டுல பெண்களோட நடவடிக்கையில திடீர் மாற்றங்கள் ஏற்பட்டு அவங்களுக்கு பேய் பிடிச்சிருக்குதுன்னு தெரிஞ்சா உடனே அவங்களை இங்க கூட்டிட்டு வந்து பேய் ஓட்டிட்டு போறாங்க. இந்த ஊர் மக்கள் மட்டுமின்றி வெளியூர், வெளி மாநிலம், ஏன் வெளிநாட்டுல இருந்தெல்லாம் கூட வந்து பேய் ஓட்டிட்டு போறாங்க. இங்க பெண்களுக்கு பேய் ஓட்டுறத நான் நேரடியா பார்த்தேன். ஒரு பெண்ணோட தலைமுடியை இழுத்து சூலத்துல கட்டி விட்டாங்க. அந்த பெண்ணும் ஆக்ரோஷமா இருந்தாங்க. கொஞ்ச நேரத்துல அந்த பெண் அமைதியாகி நார்மல் நிலைக்கு வந்தாங்க. இன்னொரு பெண்ணுக்கும் 2 பூசாரி அதே மாதிரி பேய் ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க. முதன்முறையா இப்படியெல்லாம் பேய் ஓட்டுறத நான் நேரடியா பார்க்கிறேன். 2 சாமியார்கள் உடுக்கை அடைச்சு பாட்டு பாடி இவங்களுக்குள்ள இருக்கிற பேய வெளியே கொண்டு வர முயற்சியில இருக்காங்க. இன்னும் 2 ஆளு பேர் என்ன? நந்தினி. நந்தினி கோவிந்தராஜா. சரி, நீ காட்டியாரியா? ஆமா, அந்த கோழி காட்டியா? ரத்தத்தை குடிக்கிறியா? நீங்க கிடாயா? இது அது அப்போ ரொம்ப நேரம் முயற்சி செஞ்சதும் அந்த பெண்ணுக்குள்ள இருந்த இன்னொரு கேரக்டர் பேச தொடங்குச்சு. இப்ப இவங்களுக்குள்ள இருக்கிற பேய் தான் பேசுறதா இவங்க அது கூட பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த பெண்ணை விட்டு வெளியே வரணும்னா என்ன வேணும்னு பேயோட ஒரு டீல் பேசுறாங்க. ஆடு கோழி பலி கொடுத்து ரத்தம் வேணும்னு பேய் கேட்கும். அதுக்கு சம்மதிச்சு பேய விரட்டுற ஏற்பாடு நடக்குது. கொடுக்குறவங்களுக்கு இவன் வாங்கி கொடுக்குறான். இவனுக்கு கடாயா, அவனுக்கு கோழியா? எங்கடா போறது? கண்டிப்பா வேணுமா? அந்த பேயை திருப்திப்படுத்த கோழிய பலி கொடுத்தாங்க. ரத்தத்தை அந்த பெண்ணோட கால்ல தடவி விட்டாங்க. இப்போ அவங்க உடம்புக்குள்ள இருக்கிற அந்த பேய் சாந்தமாயிடுச்சு. இவங்க கிட்ட இருந்து சில சேஞ்சஸ் தெரிஞ்சது. இனிமே இந்த உடம்ப விட்டு போயிடணும்னு சொல்லி அந்த பேய் கிட்ட கற்பூரம் அடிச்சு சத்தியம் வாங்கினாங்க. மனுஷன மாதிரி இல்ல பேய்கள், எப்பவுமே சத்தியத்துக்கு கட்டுப்படும்னு எனக்கு சொன்னாங்க. நான் அங்க நடக்கிறதையெல்லாம் பிரமிப்போட பார்த்துக்கிட்டு இருந்தேன். திரும்பவும் அந்த பெண்ணுக்கு பேய் பிடிக்காம இருக்க தாயத்து தயார் செய்ய தொடங்கினாங்க. மந்திரிச்ச தகுடு, சாமியோட திருநீர், அம்மனோட விளக்கு மை, இதர சில மந்திர விஷயங்களையும் சேர்த்து நான் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது தாயத்து தயாராச்சு. அடுத்து அந்த தாயத்தை மந்திரிச்சு கட்டி விட்டாங்க. இனிமே அந்த பெண்ணுக்கு பேய் பிடிக்காதுன்னு மந்திரிச்சவங்க சொல்றாங்க. இத பத்தி வடிவேல் பூசாரி கிட்ட நான் கேட்டேன். தாயத்துல என்னமோ எழுதுனீங்க, அதெல்லாம் அது வந்து கடைசி ஆன பின்னால் அது வந்து அவங்க அதை பிடிக்காத அளவுக்கு அது ஒரு இது கட்டு. ஆமா ஆமா, திரும்பி பிடிக்காத அளவுக்கு அந்த அம்மானுடைய சக்கரத்தை போட்டு இந்த அம்மானுடைய நீர் விபூதி எல்லாம் போட்டு அது கட்டி அனுப்பிச்சிடுவோங்க. அதுல என்னென்ன போடுவீங்க அந்த தாயத்துல? அதுல நீர், அம்மன் நீர், அதாவது அம்மன் அந்த விளக்கு மை, விளக்கேறி விடுற மேல
அந்த அம்மன் மை, அம்மன் விளக்கெழுதியுள்ள அந்த மை, நீர், இதெல்லாம் அந்த அம்மன் சக்கரத்தை எழுதி ஈஸ்வரன் தான் அம்மன் தான் ஆட்சி எழுதி 3 எழுதி அது போட்டு கட்டிடுவோங்க. அந்த அம்மா வந்து சுத்தமாக ஒதுங்கிச்சுன்னா தான் கட்டுவோங்க. அது ஒதுக்கிட்டு தான் கட்டணும். மொத்தமாக அந்தரம் கட்டினா அது பேய் போகாது. அதெல்லாம் சில பேர் நான் அந்தரம் கட்டி கொடுத்துட்றேன் அது போதுன்னு அதெல்லாம் இல்லை. பேய் பிடிச்சது தெரியாம மருத்துவமனைக்கு போய் பல லட்சம் ரூபாய் செலவு செஞ்சு டாக்டர்களால கைவிடப்பட்ட பல நோயாளிகள் இந்த கொல்லாபுரி அம்மன் கோயிலுக்கு வரதா வடிவேல் என்கிட்ட பேசும்போது சொன்னாரு. அது நிறைய ஹாஸ்பிட்டல் எங்களுக்கே தெரியாத பார்த்துக்கிறாங்க. நிறையா சேலம் போயின்னுக்கிறாங்க, தருமபுரி போயின்னுக்கிறாங்க. அப்புறம் வந்து இந்த காட்டேரினால அந்த மாதம் ஆடுறது அதிகமாக தொந்தரவு பண்ணிக்குது, தூரம் போகிறது. அப்போ டாக்டருக்கு வந்து கர்ப்பப்பை தான் எடுக்கணும்னு நிற்கிறாங்க. ஏன்னா இது பேயின்னு தெரியாது அவங்களுக்கு. ஆனால் அது அதிகமாக போகிறதுனால கர்ப்பப்பை தான் கோளாறு. இங்கே வந்து பார்த்தா தான் தெரியுது. அடுத்ததா இப்போ நாம பார்க்க போற செக்மெண்ட் இந்த எபிசோடோட ஹைலைட்னே சொல்லலாம். அதுதான் கோழியை தூக்குல போட்டு எதிரியா தண்டிக்கிறது. சுமார் 7 மணி இருக்கும். கையில கோழியை தூக்கிக்கிட்டு ஒருத்தர் ரோட்ல நடந்து வந்துகிட்டு இருந்தாரு. வந்தவர் நேரா கோயிலுக்குள்ள போனாரு. கோயில்ல கோழியை பலி கொடுக்கத்தான் கோயிலுக்குள்ள போறதா நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அந்த கோழியை கோயில்ல வச்சு பூஜை செஞ்சுட்டு திரும்பவும் வெளியே எடுத்துட்டு வந்தாரு. ரோட்டோட எதிர்பக்கமா போனாரு. என்னதான் செய்ய போறாருன்னு நான் புரியாம பாத்துக்கிட்டு இருந்தேன். அந்த இடம் யாருமே இல்லாம வெறிச்சோடி அமானுஷ்யமா இருந்தது. அங்க இருந்த ஒரு பெரிய புளிய மரத்தடிக்கு போனாரு. அந்த கோழியோட கழுத்துல கயிறை மாட்டி தொங்க விட்டாரு. அந்த கோழி வலி தாங்க முடியாம துடிச்சு இறந்து போச்சு. கோழி தூக்கிட்டு உடனே அவங்க நம்ம செத்து போயிடுவோம், அந்த கொல்லாபதி அம்மா பார்த்து நம்மளை கொன்று போடுவா நீட்டு கொண்டு வந்து பக்கம் வச்சுட்டு போயிட்டாங்க. ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கண் இடைவேளைக்கு பின் தொடரும். ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கண் தொடர்கிறது. தருமபுரி மாவட்டம் இருமாத்தூர் கிராமத்துல அமைஞ்சிருக்கிற கொல்லாபுரி அம்மன் கோயிலுக்கு தான் இன்னைக்கு நான் வந்திருக்கிறேன். திருட்டு போன பொருள் திரும்ப கிடைக்க கோழியை தூக்குல போடும் ஒரு பழக்கம் இந்த கோயில இருக்கு. அது பத்தி தான் இன்னைக்கு நான் பேசிக்கிட்டு இருக்கேன். எதுக்காக இப்படி ஒரு கொடூரமான வேண்டுதல் எதுவுமே புரியாம இதையெல்லாம் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். இந்த கோயில செய்யப்படும் மிக முக்கியமான வழிபாடு இதுதான். இதை கேள்விப்படும் போதே எனக்கு பயங்கர ஷாக்கிங்கா இருந்தது. அதுதான் கோழியை தூக்கில் போடுவது. நமக்கு யாராவது துரோகம் செஞ்சாலோ இல்ல நம்மளோட பொருளை திருடிட்டாலோ தகாத முறையில நம்ம கிட்ட நடந்துகிட்டாலோ இப்படி ஒரு பிரார்த்தனையை இவங்க செய்யறாங்க. துடிக்க கோழிய தூக்குல போறத பத்தி கேட்ட உடனே ஏற்கனவே நம்ம 3வது கண் நிகழ்ச்சியில ஒளிபரப்பான சேலம் இருட்டுக்கல் முனியப்பசாமி கோயில் தான் என்னோட ஞாபகத்துக்கு வந்தது. எதிரிகளை அழிக்க இந்த மாதிரியான வேண்டுதல் அங்க செய்யறத பார்த்துட்டு நிறைய பேரு நமக்கு போன் பண்ணி இருந்தாங்க. அதிர்ச்சி அடைஞ்சு ஏன் இப்படி பண்றாங்கன்னு யாருமே கேட்கல. நாங்களும் எங்களோட எதிரிகளுக்கு இதே மாதிரி செய்யணும்னு நிறைய பேரு அந்த சமயத்துல பேசினாங்க. அதுவே எனக்கு அதிர்ச்சியா இருந்தது. அதே மாதிரி இப்ப போன வாரம் கொல்லிமலையில பெரியண்ணசாமி கோயில்ல எதிரிகளை தண்டிக்க சூலத்துல கோழிய சொருகி நடத்தும் பிரார்த்தனையும் எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது. இப்போ உதாரணத்துக்கு உங்ககிட்ட இருந்த ஒரு பொருளை யாராவது திருடிட்டா ஒரு கோழிய வாங்கிட்டு வந்து இந்த மரத்துல ஒரு கயிறு கட்டி கோழியோட கழுத்துல அதை மாட்டி தூக்குல தொங்க விட்டா அந்த கோழி எப்படி துடிதுடிச்சு சாகுதோ அதே மாதிரி திருடினவங்களுக்கும் பிரச்சனைகள் அதிகமாகி துடிதுடிச்சு போவாங்கன்னு இந்த ஊர் மக்கள் சொல்றாங்க. இவரு பழனி. இவரோட வீட்டுல ஏற்கனவே ஒரு பொருள் திருடு போயிருக்கு. அப்போ கொல்லாபுரி அம்மன் கோயிலுக்கு வந்து கோழிய தூக்குல போட்டுட்டு போயிருக்காரு. போன கொஞ்ச நாள்லயே திருடிட்டு போனவங்க அந்த பொருளை இவருடைய வீட்டுக்கு பக்கத்துல வச்சுட்டு போயிருக்காங்க. அதுல இருந்து இந்த கோயிலுக்கு தொடர்ந்து வராரு பழனி. இப்பவும் அப்படி ஒரு வேண்டுதலுக்காகத்தான் இங்க வந்து கோழிய தூக்குல போட்டுட்டு போயிருக்காரு. நிச்சயம் திருடு போன பொருள் கிடைச்சிடும்னு நம்பிக்கையோட என்கிட்ட பேசும்போது சொன்னாரு. என் பேர் பழனி. எங்கள் வீட்டில் திருடு போச்சு 5 பவுனு. அதுக்கு வந்து கோழி தூக்கிறதுக்கு வந்தங்க. கோழி தூக்கிட்டு உடனே அவங்க நம்ம செத்து போயிடுவோம், அந்த கொல்லாபதி அம்மா பார்த்து நம்மளை கொன்று போடுவா நீட்டு கொண்டு வந்து பக்கம் வச்சுட்டு போயிட்டாங்க.
இந்த வேண்டுதல் கண்டிப்பா பலன் தரும்னு இவர் நம்புறாரு. இதே மாதிரி ஏற்கனவே இவர் செஞ்ச இந்த வேண்டுதல் பலன் கொடுத்திருக்கு. அதனால தான் இப்ப திரும்பவும் இதை செய்ய வந்திருக்காரு. இவரு அன்பழகன், இதே ஊரை சேர்ந்தவர். இந்த மாதிரி அமானுஷ்யமான விஷயத்துல எல்லாம் இவருக்கு நம்பிக்கையே இல்ல. கோயிலுக்கு மட்டும் தினமும் வந்து கொல்லாபுரி அம்மனை தரிசனம் செஞ்சுட்டு போயிருக்காரு. ஒரு நாள் இவரோட 2 வீலர் பைக் திடீர்னு திருட்டு போயிடுச்சு. இதனால ரொம்ப மனமுடைஞ்சு போயிட்டாரு அன்பழகன். போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து எங்கெங்கேயோ தேடி பார்த்தும் கிடைக்கல. வேற வழியே இல்லாம இங்கே வந்திருக்காரு. கொல்லாபுரி அம்மன் கிட்ட வேண்டிக்கிட்டு ஒரு கோழியை வாங்கிட்டு வந்து இந்த மரத்துல அரை மனசோட தூக்குல போட்டிருக்காரு. போட்ட ஒரு வாரத்திலேயே அவரோட பைக்கு வீட்டு வாசல்ல நின்னுட்டு இருந்திருக்கு. இத பார்த்து அதிர்ச்சி அடைஞ்ச அன்பழகன் எப்படி வந்ததுன்னு திகைச்சு போயிருக்காரு. இதுல அடுத்த ஷாக் என்னன்னா, திருடினவரே திரும்ப கொண்டு வந்து கொடுத்துட்டு மன்னிப்பும் கேட்டுட்டு போனதா சொல்றாரு அன்பழகன். இங்கே கொல்லாபுரம் கோயிலுக்காக நான் டெடிக்காக சாமி கும்பிட 20 வருஷமாக வந்துட்டு இருப்பேன். ரொம்ப காலத்துக்கு பின்னாடி ஒரு 2 வீலர் வாங்கினேன். 2 வீலர் வாங்கி ஒரு 10 நாள் கூட ஆகலை. 10 நாள் கூட ஆகலை. இது மாதிரி ரோட்டோரம் நிறுத்திட்டு உள்ள ஒரு தோப்புக்குள்ளே போகிறதுக்காக போயிடும். திரும்ப வெளியே வந்து பார்க்குற வரைக்கும் அந்த வாகனம் இல்லை. போலீஸ்லாம் கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்து பார்த்தேன். அவங்க எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லை. போய் கேட்டால் இதுலப்பா அங்கே பார்த்துருக்கு இங்கே பார்த்துங்குது அப்படின்வாங்க. திருப்பணும் 10 நாள் கழித்து பார்த்தா எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லை. சரி எல்லோரும் கோழி தூக்கு போடுறாங்களே, சரி நம்மளது நாம் எவ்வளோ ஆசையாக வாகனம் இல்லையே, நாமளும் ஒரு தூக்கு போட்டு பார்க்கலாம். அப்படி இருக்கும்போது ஒரு மஞ்சா பையில் கோழி அசாத போட்டு வந்து சாமி கும்பிட்டு வந்து இந்த மரத்தில் வந்து கோழியை தூக்கு போட்டு போனோம். நான் வருவோம் சாமி கும்பிடும் போய் ஏதோ கோழி தூக்கு போடுறாங்க வராங்க போகிறாங்க. எனக்கு 100% நம்பிக்கை இல்லை. நான் தூக்கு போட்டு கூட எனக்கு நம்பிக்கை இல்லை. அந்த மாதிரி இது நமக்கு தெரியல. சரி செஞ்சு பார்ப்போம். செஞ்சு எல்லாரும் செய்கிறாங்களே, சரி நாமளும் சரி எங்கே கேஸ் கொடுத்து என்ன கோர்ட்டு கச்சேரி போனாலும் இதாகலே, தெய்வத்தை இந்த கொல்லாபுரி அம்மா சாட்சியை வச்சு நாமளும் கட்டி பார்ப்போமே கிடைக்குமா அப்படின்ற ஒரே இதனால அந்த 4 நாளில் எனக்கு ஒரு ரியாக்ஷனு, அந்த ஆள் இடத்தாளுடைய ரியாக்ஷன் தெரிஞ்சிருச்சு. ஆனால் அவனே வந்து எனக்காட்டி வந்து நைட்டில் யாருக்கும் தெரியாமல் வந்து காலில் விழுந்து கெஞ்சி இந்த மாதிரி பெரிய விஷயம். ஆமாம் பெரிய இது. அதான் அந்த சக்தி, அந்த கொல்லாபுரம் சக்தியினுடைய அதே நான் 20 வருஷமாக சாமி கும்பிட்டும் வந்தோம் போனோம். ஆனால் அதனுடைய சக்தியே என்னோட வாகனம் போன பின்னாடி தான் அந்த சக்தியை கொல்லாபுரம் தாயினுடைய சக்தியை தெரிஞ்சு இருக்குது. பைக்ல இவர் சந்தோஷமா கோயிலுக்கு வந்து இந்த கொல்லாபுரி அம்மனுக்கு அப்பப்போ நன்றி சொல்லிட்டு போறாரு. இந்த விஷயத்தை கேட்டதும் திருடராய் பார்த்து திருந்தா விட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுங்கிற வரிகள் தான் என்னோட நினைவுக்கு வந்தது. திருட்டு போன பொருட்களை திரும்ப பெற கோழிக்கு தூக்கு போடும் இந்த வினோத வழிபாடு உண்மையிலேயே ஒரு வித்தியாசமான அனுபவம் தான். இன்னைக்கு கொல்லாபுரி அம்மன் கோயில்ல பார்த்த அமானுஷ்யமான விஷயங்கள் எல்லாமே உங்களை எல்லாம் சிலிர்ப்படைய வச்சிருக்கோம். நாளை வேற ஒரு அமானுஷ்ய விஷயத்தோட மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன். சிகரெட் சித்தர், பஸ் ஸ்டாண்ட் பாபா வரிசையில் நந்தி பாபா. ஒவ்வொரு நாளும் இவரை பார்க்கறதுக்கு நிறைய பேர் இங்கே வராங்க. வரவங்க இவருக்கு சாப்பிட ஏதாவது கொடுத்தாங்க அப்படின்னா அதை வாங்கிட்டு ஃபர்ஸ்ட் இவர் சூரியனுக்கு தான் அதை கொடுக்குறாரு. அமானுஷ்யங்களும் ஆச்சரியங்களும். நீங்களும் இந்த திகில் பயணத்தில் கலந்து கொள்ள ஒரு வாய்ப்பு. 3வது கண் டிவி ஷோ என்ற Facebook பக்கத்தில் எங்களோடு இணைந்திடுங்கள். உங்களது அமானுஷ்ய அனுபவங்களை பதிவு செய்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறும் வாய்ப்பை பெறுங்கள். என் சொத்து பூராமல் வந்து அண்ணன் வச்சுருக்கேன். எனக்கு பலவிதமான தொழிலெல்லாம் கட்டி வச்சு என்னை நிம்மதி இல்லாத வாழ்க்கையை என்னை வாழ வச்சுக்கிட்டு இருக்கேன். Tiếng